தெளிய நான் தான். பராசக்தி படம் பார்த்து சீமான் பரபரப்பு பேச்சு. மொழி போராட்டத்தை அடிப்படையாக கொண்டு உருவான பராசக்தி திரைப்படத்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பார்த்தார். படத்தை வெகுவாக பாராட்டிய அவர் தமிழ் திரைப்படத்தில் தமிழ் வாழ்க என்ற முழக்கம் கேட்பதை பெரும் நிறைவு தருவதாக குறிப்பிட்டார். மேலும் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள செல்லியன் கதாபாத்திரமே தான் தான் என்றும் அவர் தெரிவித்தார். சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி உள்ளிட்டோர் நடித்துள்ள பராசக்தி திரைப்படம் கடந்த 10ஆம் தேதி வெளியான நிலையில் திரையரங்குகளில் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற மொழி போராட்டத்தை அடிப்படையாக கொண்டு உருவான இப்படம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் படம் பார்த்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் பராசக்தி மிக சிறப்பான படைப்பாக உருவாகியுள்ளதாக கூறியுள்ளார். இது மொழி போராட்டத்தின் முழுமையான வரலாறு அல்ல என்றாலும் மொழி உணர்வை வெளிப்படுத்தும் படமாக உருவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதை வரலாற்று ஆவணமாக பார்க்கக்கூடாது என்றும் மொழி போராட்ட உணர்வை மட்டும் எடுத்துக்கொண்டு கற்பனையாக உருவாக்கப்பட்ட திரைக்கதை எனவும் விளக்கினார். படத்தில் காதல், அண்ணன் தம்பி உறவு போன்ற அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன என்றும் அவை உண்மை மொழி போராட்ட வரலாற்றில் இல்லை என்றும் சீமான் தெரிவித்தார். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மொழியே முகமும் அடையாளமும் என்றும் இந்தியாவின் சிறப்பு வேற்றுமையில் ஒற்றுமை என்றும் அவர் கூறினார். மொத்தத்தில் இந்த படம் சொல்ல வருவது ஒன்றைத்தான். ஒவ்வொரு வழி தேசிய இனங்களுக்கும் அவர்கள் மொழி முக்கியம். விரும்பினால் எந்த மொழியும் கற்போம். தேவை என்றால் நிச்சயம் வேறு மொழிகளை கற்போம். ஒரு மொழியை கற்றுக்கொள்ள அதிகபட்சம் 6 மாதம் 7 மாதம் ஆகும். தேவை ஏற்படும் போது அதை கற்கத்தானே போகிறோம். அதை விட்டுவிட்டு ஒரு மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும் என சொல்வதை ஏற்க முடியாது. அதுவும் சரியாக இருக்காது. அனைத்து மொழிகளையும் மதிக்க வேண்டும். வலுக்கட்டாயமாக இந்தி எதிர்ப்பை செய்யக்கூடாது என்று கூறினார். இந்தி திணிப்புக்கு எதிராக பல மாநிலங்களில் எழுந்த எதிர்ப்புகளையும் இப்படம் பிரதிபலித்துள்ளதாக கூறிய சீமான், இளைஞர்கள் இதையே மொழி போராட்டத்தின் முழு வரலாறு என்று நினைத்துவிடக்கூடாது என்றும் உண்மை வரலாற்றை தனியாக படித்தறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். படத்தில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா உள்ளிட்ட அனைவரும் சிறப்பாக நடித்துள்ளதாகவும் பின்னணி இசை மிக சிறப்பாக இருந்ததாகவும் சீமான் பாராட்டினார். மொத்தத்தில் பராசக்தி ஒரு நல்ல படம். மொழி போராட்டத்தை முழுமையாக காட்டவில்லை, அதே நேரத்தில் மொழி உணர்வையும் சிதைக்கவில்லை என்று அவர் கூறினார். செலியன் கதாபாத்திரம் உண்மையானதா என்ற கேள்விக்கு பதிலளித்த சீமான், கதாபாத்திரத்திற்கு செலியன் என்று பெயர் வைத்துள்ளனர். ஆனால் அந்த செலியன் நான் தான் என்று உறுதியாக தெரிவித்தார்.